AdSenseல நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அது ரொம்ப எளிமையான முறையில் நான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். அதோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு போஸ்ட்மேன் கால் பண்ணியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பின் நம்பர், அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான் இந்த பின் வெரிஃபிகேஷன் வரும். இந்த பின் நம்பர் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த தபால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மேன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வாங்க போகலாம். நானும் தான் என் வீட்டிலேருந்து போகிறேன் கிளம்பி. வாங்க போகிறேன். நான் இந்த குத்தி ஒன்றும் போகிறேன். வாங்க போகலாம். கையில் இது முடியுமா? இல்லை இல்லை. இந்த பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த AdSenseலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெட்டர் ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும். இந்த இப்படி வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் தான். இந்த வீடியோ பார்த்த நீங்கள் உங்களெலாம் சர்வர் எல்லாருக்கும் இருக்கட்டும். அந்த வீடியோ பார்த்த வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சேனலில். இந்த 5500 சப்ஸ்கிரைபருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு குயிக்காக பார்த்துருவோம், ஏன்னா அவ்வளோ எடுத்துருக்காம சீக்கிரம் பின் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். உங்களோட மொபைலில் இருக்கட்டும், டெஸ்க்டாப்பில் இருக்கட்டும், மொபைலில் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரைட் சைடில் தெரியுது திருக்காட் பண்ணாங்களுக்கு டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும் மொபைலில், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நான் பிசியில் பண்ணுறேன். அதனால் Google AdSense அடிங்க. Google AdSense போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வர்றாங்க Google AdSense ஏர்னிங் மணி ஃபாரம் வெப்சைட் மானிட்டேஷன் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் கொடுத்துருங்க. முதல் வர வெப்சைட்லேயே போயிடலாம். இது மாதிரி AdSense பேட்ச் இப்போ தான் முதல்ல இருக்கும். நீங்கள் உங்களோட AdSense அக்கௌண்ட்டை சைன்அப் பண்ணிங்க. எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயிலை சைன்அப் பண்ணிக்கோங்க. எந்த இமெயில் ஐடிக்கு பின் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க, இந்த AdSense அக்கௌண்ட்டுக்கு பின் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் $8 தான் இருக்குது.
பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்ல வந்து $10 மேலே வந்து தான் இந்த பின் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. எனக்கு $8 கொண்டு வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பின் வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ கட்டுவாங்க. எனக்கு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த பின் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இந்த பேஜை தான் பின் வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்சன்ஸ் பேமெண்ட் மெத்தடை காட்டுறேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும் உள்ள. இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். 2 பேஜ்லையும் சரி உங்களோட பேமெண்ட் ஹோல்டர் வைக்கப்படுதுன்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி $8 தான் இருக்குது. எனக்கு வந்து எந்த ஒரு ஏர்னிங்ல இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இப்போ லிங்க் பண்ண முடியாது. இந்த பின் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண முடியும். எனக்கு $8 தான் இருக்கிறதுனால எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ண முடியாது. அது எப்படிங்கிற அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த பின் வெரிஃபிகேஷனை பண்ணிடுவோம். நம்ம உள்ளெல்லாம் வந்து பேமெண்ட் மெத்தடுக்கு நீங்கள் இது வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஹோம் பேஜ்லேயே வந்துடுங்க. ஹோம் பேஜ்லேயே வந்தீங்கன்னா இது மாதிரி ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. வெரிஃபை பில்லிங் அட்ரஸ்ன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. இதில் வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. 1க்கு 2 தடவை நீங்கள் உங்களுக்கு அமிச்ச பின் நம்பரை பாருங்கள். 1க்கு 2 தடவைக்கு மேலே பின் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மனப்பாடமாக எதுவும் போட வேணாம். பின் நம்பரை சென்ட் பண்ணாங்களா அந்த பின் நம்பரை எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பின் நம்பரை நான் என்டர் பண்ணுறேன். எனக்கு இந்த நம்பர் தான் அனுப்புனாங்க. ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு வந்த நம்பர் இதுதான். நான் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. பின் நம்பர் அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்துருச்சுங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஒருத்தரை ரீப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். அதான் நம்ம பின் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டான். இந்த இடத்துல ஷோ பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா இல்லைப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான். பின் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான். இனிமேல் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண வேண்டியதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா $10 மேலே போனால் தான் ஒவ்வொரு நீங்கள் ஆட்சன்ஸ்லேயும் அப்லோட் பண்ண முடியும். எனக்கு $8 சம்திங்லேயே கொடுத்துட்டாங்க. என்னோட பேமெண்ட் தான் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லாக பின் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.